எனக்கு வேற வேலை சீக்கிரமா வேணும். எனக்கு இல்ல நான் வேலைக்கு போகணும்னு ஒரு இது இருந்தது. ஓகே. எனக்கு அது ஃபர்ஸ்ட் மந்த்லயே கான்ஃபிடென்ட் வந்தனால, எனக்கு அடுத்த 5 மந்த்ஸ் எப்படி போணுச்சுன்னே தெரியல. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். ஒரே மாசத்துல வேலைய வாங்குனேன். நான் பாட்டுக்கு Figmaன்னு ஒரு டூல இன்ஸ்டால் பண்ணி, எப்போ தெரியாத நாலேட்ஜ் அப்ப. ஆ. இன்ஸ்டால் பண்ணி Spotifyயோட ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் எடுத்து நான் டிசைன் பண்றேன். ம். டிசைன் பண்றேன். எனக்கு இன்ன வரைக்கும் எப்படி நான் அத பண்ணேன்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்பதான் கான்ஃபிடென்ட் வந்துச்சு. நான் ஸ்ட்ரெய்ட்டா YouTube பார்த்துட்டு ஸ்ட்ரெய்ட்டா உட்காரல. எனக்கு இன்னைய வரைக்கும் அந்த ஸ்க்ரீன் நான் வச்சிருக்கேன். பார்க்கக்குள்ள இது நான் தான் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இதாகும். தியரட்டிக்கல்லாம் நான் ரொம்ப வீக். அந்த வீக்கையும் என்னைய எப்படியா படிக்க வச்சு, எப்படி படிக்க வச்சாங்க எனக்கு சுத்தமா இன்னைய வரைக்கும் புரியல. சோ வொர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லன்னு சொல்லவே முடியாது. 50% எனக்கு தெரிஞ்சு இருக்கு. இப்போ கொரோனால இருந்து தான் வொர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்ட்ரக்சரே ஸ்டார்ட் ஆனது. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. பட் இன்கேஸ் உன்கிட்ட 4 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா டிசைன் கோர்ஸ் வேணும்னு சொல்றாங்க. அப்போ அப்பா அம்மா சொல்றத பேச்சு கேட்டு நீ போய் உட்காந்துட்ட. எனக்கு அடுத்த 5 வருஷத்தோட பிளான் இன்னைக்கு இப்ப என்னால சொல்ல முடியும். என்னோட பிளான் இதுதான். பட் தெரியாத ஃபீல்ட்ல போயிட்டு உட்காந்துட்டு அந்த ஃபீல்ட் 5 வருஷம் பிளான்னா ஃபர்ஸ்ட் வந்து எம்என்சிஸ் கிடைச்சிருச்சுன்னா சூப்பர். பட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கிடைக்கக்குள்ளேயே நீங்க ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் என்னோட பாயிண்ட். நீங்க இன்னுமே அந்த ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. 2 இயர்ஸ் அகோ Figma பார்த்தது வேற. இப்போ நம்ம Figma உள்ள பார்த்தது ஸ்ட்ரக்சர் வேற. ஏஐ டூல் நீங்க ஃபர்ஸ்ட் எப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க? 2 ஹவர்ஸ்ல பண்ணிட்டு இருப்போம் ஒரு ஆப்ஜெக்ட் ரூப் பண்றது. இப்பெல்லாம் சிங்கிள் கிளிக் யூஎக்ஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சான்ஸே இல்லை. 100% நான் சொல்லுவேன். இருக்கிற எல்லா கம்பெனிஸும் தெளிவாயிட்டாங்க. ஏஐ வந்து ஃபுல்லாலாம் ஹியூமன் இது ரீப்ளேஸ் பண்ணாது. நம்மளா யூசர்ஸோட எமோஷனல்ல கனெக்ட் ஆகி நம்மள ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். 8.5 LPA அப்படின்னு போனது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சக்சஸ் தான். அந்த சக்சஸை அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண ஹேபிட்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிராஃபிக் டிசைனர். அவர் போர்ட்ஃபோலியோ பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். அவரு வந்து இன்னும் போர்ட்ஃபோலியோ பண்ணிட்டு இருக்காரு. புதுசா டிசைனிங் ஸ்டார்ட் பண்றவங்க, டிசைனிங் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றவங்க அவங்க ஏஐ கத்துக்கணுமா? முயற்சியே கைவிடக்கூடாது. எப்பவுமே ஐயோ வேலை கிடைக்கல பிகினர்ஸ் தெரியும் ஃப்ரஸ்ட்ரேட்டா இருக்கு. எக்ஸாம்பிள் என் ஃபர்ஸ்ட் சேலரி 14,000. இப்ப நான் 70,000. நமக்கு கிரியேட்டிவிட்டி வருமா அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருக்கும். அப்படி கன்ஃபியூஸ்டா இருக்கிறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? நீ படிச்சிட்ட கம்ப்யூட்டர் தான் தொடணும்னு படிச்சிட்ட. கொஞ்சம் பொறுமை வேணும். பொறுமை. நான் அதான் சொல்றேன். 4 மாசத்துக்கு யூஎக்ஸ் படிச்சிருந்தா நான் வந்திருப்பேன். ஹாய், நான் விக்னேஷ். நான் பஃப் கோயம்புத்தூர்ல யூஎக்ஸ் டிசைன் மென்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. அவங்க பேர் வந்து மிஸ்டர் நித்திஷ் அரவிந்த். ஹி இஸ் யூஎக்ஸ் டிசைனர். நித்திஷ் வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல யூஎக்ஸ் டிசைன் படிச்சுட்டு 8.5 LPAல ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. நித்திஷ் வந்து அவரோட கரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு, அந்த இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஜேர்னியை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அண்ட் தென் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். பட் நீங்க யூஎக்ஸ்ஒய் கரியரை ஸ்டார்ட் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்குள்ள இப்போ நீங்க வந்து யூஎக்ஸ்ஒய் டிசைன் வந்து கரியர் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ஆர்எல்ஸ் யூஎக்ஸ்ஒய்க்கு ஸ்விட்ச் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், அண்ட் தென் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்குமே நமக்கு நித்திஷ் ஆன்சர் பண்ணுவாரு. நம்ம கொஸ்டின்ஸ் கேட்போம் அவர்கிட்ட. அண்ட் தென் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹலோ நித்திஷ். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, நான் ஸ்ட்ரைட்டாவே கேட்குறேன். உங்களுக்கு 8.5 LPA அப்படின்னு சொல்லிட்டு உங்க கம்பெனியில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? திடீர்னு கேட்டா நான் என்ன சொல்றது? பட் ஆனா உண்மையை சொன்னா பஃப்ல இருக்கக்குள்ள நீங்க என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா என்னால சொல்லியிருக்க முடியாது. நான் ஷாக் ஆயிருப்பேன். பட் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இதை விட நம்ம நல்லாவே ஏர்ன் பண்ணலான்ட்டு இந்த ஃபீல்டுல. ஸோ 2.8 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் 8.5 LPAக்கு ஸ்விட்ச் ஆனதுனால அப்போ என்னால அது சொல்லியிருக்கவே முடியாது, கணிச்சிருக்கவே முடியாது இந்த LPA வந்து. சரி, எங்ககிட்ட வந்து உங்ககிட்ட கொஸ்டின் பண்றதுக்கு ஒரு 11 செக்மெண்ட்ஸ் இருக்கு. 11 செக்மெண்ட்டா நாங்க கொஸ்டின்ஸை பிரிச்சிருக்கோம். நம்ம அப்படியே ஒவ்வொன்றா போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னா, நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎக்ஸ்ஒய் டிசைன் வந்து நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க? உங்க பேக்ரவுண்ட் என்ன? நான் படிச்ச டிகிரி வந்து பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அப்போ நான் வந்து உண்மையான கொரோனா பேட்ச்ல தான் வெளியே வந்தேன். ஸோ எனக்கு வந்து எந்த நாலேஜ் எப்படி பண்ணணும் எனக்கு சுத்தமா தெரியாது. தேர்ட் இயர்ல ஸ்ட்ரெயிட்டா கொரோனா குறைஞ்சதுக்கு அப்புறம் பிளேஸ்மெண்ட்க்கு பேசினாங்க. அப்பயும் என்னால பிளேஸ்மெண்ட் எங்கேயும் அச்சீவே பண்ண முடியல காலேஜ்ல. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து வெளியே வரக்குள்ள எனக்கு யூஎக்ஸ் கொஞ்சம்
ஐ மீன் ஸ்ட்ரைட்டா யோசிச்சவே இல்ல. நான் கொஞ்சம் கலர் தியரி இந்த மாதிரி ஸ்கிரீன்ஸ் எப்படி பண்றாங்கன்னு அது ஸ்டடி பண்ணேன். அதுக்கான டெசிக்னேஷன் என்ன பேருன்னு எனக்கு அப்ப தெரியல. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது யூஎக்ஸ்யூஐ. அப்பதான் பூம் ஆயிட்டும் இருந்தது நல்லா. நான் அதுக்கப்புறம் சரி அப்படியே யூடியூப்ல எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தேன். ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கக்குள்ள எனக்கு கண்ணுல பட்டது பஃப். ஓகே. எனக்கு அந்த கண்ணுல பட்டது பஃப் இன்ஸ்டியூட்ல யூடியூப்ல கண்ணுல பட்டுச்சு. நான் அது அவங்களோட இதையும் கோ த்ரூ பண்ணிட்டே இருந்தேன். அப்ப எனக்கு நல்லா தெரிஞ்சது இந்த இன்ஸ்டியூட்ல நம்ம சேர்ந்தா நல்லா நம்மளால டெவலப் பண்ண முடியும்ன்ட்டு. ஓகே. ஸ்ட்ரெயிட்டா ஃபோன் பண்ணி ஜஸ்டின் சார், சிஇஓ இந்த பஃப்ல இருந்தவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். ஸ்ட்ரெயிட்ல நானு கன்சல்டன்ஸ்லாம் போய் பண்ணி பேசிட்டு நல்லா ஒர்க் ஆனிச்சு. அப்பதான் பஃப் இன்ஸ்டியூட்ல வந்து சேர்ந்தேன். சரி. ஆக்சுவலா Yeah. நீங்க டிகிரி படிச்சீங்கல்ல, எதனால அத சூஸ் பண்ணீங்க? உண்மைய சொன்னா ஆக்சுவலா 12th முடிச்சுட்டு பிளைண்டா தான் நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு 12th நான் படிச்சது கம்ப்யூட்டர் சயின்ஸ். ம், ஸோ ம், எங்க அப்பாவும் ஐடி நல்ல பூம்ல இருக்கு. வேணா நீ ஐடி போயிருன்னு சொல்லிட்டு ம். படத்துல சொல்லுவாங்கல்ல, அப்பா அம்மா சொல்றது போயிட்டு அங்க போய் சேரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் தலையாட்டிட்டு நான் போய் சேர்ந்துட்டேன். இட்ஸ் ஓகே. சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு கஷ்டமா இருந்தது. நிறைய எல்லாம் ஃபுல்லா ஐடி ஃபுல்லா அந்த டெவலப்மெண்ட் அந்த இதுல தான் இருந்தது. ம், இது வந்து ஒரு குட்டி பார்ட்டா தான் அந்த டிசைன் பார்ட் வந்து ஒரு குட்டி சப்ஜெக்டா தான் இருந்ததே தவிர அது எனக்கு கண்ணுக்கு பெருசு தெரியல. ஃபுல்லா ம், டெவலப்பர் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அந்த மாதிரி தான் ஆகுற மாதிரி அந்த கோர்ஸ் எனக்கு இழுத்துட்டு போணுச்சு. ம். நல்லதா பட்டு கொரோனா வந்தது. ஸோ எல்லா இதுலயும் பாஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தேர்ட் இயர்ல வந்தேன். லாஸ்ட் செமஸ்டர் போயிட்டு நேர்ல போயிட்டு எப்படியோ பாஸ் ஆயிட்டு கடைசியில இங்க வந்து லேண்ட் ஆயிட்டேன். அது இப்படிதான் சுவிட்ச் ஆனிச்சு. எனக்கு நான் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா அப்பா அம்மா பேச்சு கேட்டு தான் ஐடி போனேன். ம். அப்ப உங்க கெரியர் கரியர் சூஸ் பிளான் வந்து பண்ணது நான். ஐடிக்குள்ள போகணுங்கிறது தான் கரியர் பிளானா இருந்துச்சு. கெரியர் பிளான் ஐடி. ஆனா டெசிக்னேஷன் இந்த மாதிரி யூஎக்ஸ்ல தான் வருவான்ட்டு என்னால ஸ்டார்டிங்ல கணிக்க முடியல டக்குனு. சரி. அந்த நீங்க யுஎக்ஸ்ஒய் தான் போணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, உங்க மைண்ட் செட் எப்படி ம். இருந்துச்சு? நீங்க என்ன மாரியான கன்ஃப்யூஷன்ஸ்ல இருந்தீங்க? ஐடிக்குள்ள போணும்னு சூஸ் ம். பண்ணிட்டீங்க. பட் அந்த டெவலப்மென்ட் அந்த மாரி இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்போ ஆஹா. எதுக்குள்ள போலாம்? எப்படி நீங்க அந்த அந்த கிளாரிட்டி உங்களுக்கு எப்படி கிடைச்சுச்சு? கிளாரிட்டினா ஃபர்ஸ்ட் நான் வந்து யூஎக்ஸ்ஒய் தான் படிக்கணும்னு ஆர்வத்துல உள்ள போனது ம். ஃபர்ஸ்ட். ம். ம். அப்போ வந்து எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. இந்த கெரியர் நம்மளுக்கு செட்டில்ட் ஆகுமான்ட்டு. ம். ம். இது ம். நம்மளுக்கு இந்த இந்த வேலை வந்து நம்மளால கரெக்டா பண்ண முடியுமா? அச்சீவ் பண்ண முடியுமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஓகே. அப்பதான் நான் பஃப் இன்ஸ்டிடியூட்ல வந்து ஜாயின் ஆகக்குள்ள நான் வெறும் யூஎக்ஸ்ஒய் கோர்ஸ் மட்டும் தான் கேட்டேன். 4 மந்த்ஸ் கோர்ஸ். அது ஓகே. மட்டும் தான் கேட்டேன். ஆனா ஜஸ்டின் சார் வந்து என்கிட்ட வந்து சொன்னது என்னன்னா, வேணாம் கிராபிக்ஸ் எடுங்க. உங்களோட பேசிக் இதுவே கிராபிக்ஸ்ல தான் ஆரம்பிக்கும். அப்படி சொல்லக்குள்ள எனக்கு 6 மந்த்ஸ் எனக்கு வேற வேலை சீக்கிரமா கிடைக்கணும்னு வேற ஆசை. எனக்கு வேற வேலை சீக்கிரமா வேணும். எனக்கு இல்ல நான் வேலைக்கு போகணும்னு ஒரு இது இருந்தது. அஹ் அவர் என்ன சொன்னார், எங்க அம்மா என்ன சொன்னாங்க, பொறுமையா கத்துக்கிட்டு போறது நல்லது. நீ 6 மாசம் கோர்ஸ் பண்ணு. கிராபிக்ஸ் என்ன 2 மந்த்ஸ் சொல்றாங்களா? 2 மந்த்ஸ் கோர்ஸ் பண்ணி யோசிச்சு 4 மந்த்ஸ் முடிச்சுட்டு நீ வெளிய வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ம். ஒரு தைரியம் வந்தது. ஓகே. அப்பயும் உள்ள போய் உட்காரக்குள்ள ஃபர்ஸ்ட் மந்த்ல எனக்கு கன்ஃபியூஷன், எனக்கு பயம் இருந்தது. இந்த இந்த வேலை நம்மளுக்கு கரெக்டா வருமான்ட்டு. ஃபர்ஸ்ட் மந்த் எனக்கு கிளிக் ஆகுமா, கிளிக் ஆகாதான்ட்டு ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்குள்ள எனக்கு அவங்க சொல்லி தந்து, அதுல நான் பண்ண டாஸ்க் அவங்க கூட பண்ணி குடுத்து, அங்க இருக்க ஸ்டாஃப்ங்க எனக்கு வந்து ஒரு தைரியத்த குடுத்தாங்க. உன்னால இது பண்ண முடியுது. கண்டிப்பா உன்னால இது நல்லா கிளிக் ஆகும் உனக்கு சொன்னாங்க. ஓகே. எனக்கு அது ஃபர்ஸ்ட் மந்த்லயே கான்ஃபிடென்ட் வந்தனால எனக்கு அடுத்த 5 மந்த்ஸ் எப்படி போணுச்சுன்னே தெரியல. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். ஓகே. ஒரே மாசத்துல வேலைய வாங்குனேன். அவ்வளவுதான். ஓகே. Yeah. நீங்க சொன்ன ஆன்சர்ல இருந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்போ நீங்க வந்து படிக்கணும்னு நெனச்சது வந்து யுஎக்ஸ்ஒய் டிசைன் படிக்கணும்னு நெனச்சீங்க. பட் இங்க வந்து சஜெஸ்ட் பண்ணது வந்து கிராபிக் டிசைனும் சேர்த்து படிக்க சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சு. அந்த டியூரேஷன் பெருசா போகும் அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் ஜாயின் பண்ணி ம். படிச்சுட்டீங்க. படிச்சதுக்கு அப்புறம் கிராபிக் டிசைனும் சேர்த்து படிச்சது வந்து உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு? அது ரொம்ப பெரிய ஹெல்ப். அது ம். எப்படின்னா, யுஎக்ஸ்ல ஸ்ட்ரெயிட்டா போலாம். அது ஃபுல்லா யுஎக்ஸ் தியரி படிக்கிறது. இது யுஐ பார்த்தீங்கன்னா, கிராபிக் டிசைன் வந்து யுஎக்ஸ்க்கு உங்களுக்கு அவ்வளவு தேவைப்படாது. ஆனா ம். கிராபிக் வந்து யுஐ பார்ட்ல நல்லா ஸ்ட்ராங்கா உங்களுக்கு தேவைப்படும். ம். இங்க கலர் தியரில அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு, இங்க வந்து நீங்க அடிச்சீங்கன்னா, ம். நல்லா அது நல்ல ஸ்ட்ராங்கான யுஐ டிசைனரா ஆக முடியும். அதான். கிராபிக் தெரியாம நீ ஸ்ட்ரெயிட்டா யுஎக்ஸ் க்கு வந்தீங்கன்னா, ம். கிராபிக்கோட ஸ்ட்ராங்னஸ் உன்னால இங்க கிடைக்காது. ஸோ புரியுது. ரொம்ப எனக்கு பேசிக்ல தெரிஞ்சு இருந்து ரொம்ப பேசிக்ல இருந்து நம்ம பேசிக் படிக்கிற மாரி இருக்கும். ம். ம். அதனால.
ஸோ இப்படிதான் நடக்கணும். கிராஃபிக் தெரிஞ்சுக்கிட்டு தான் யூஎக்ஸ் வரணுமே தவிர ஸ்ட்ரைட்டா யூஎக்ஸ் ஜம்ப் அடிச்சா கொஞ்சம் கஷ்டம். சரி, ஓகே. இப்போ நீங்க உங்களுக்கு வந்து பெரிய கன்ஃப்யூஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் தென் நீங்க பேசும்போது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சுச்சு. பட் இருந்தாலும் அந்த கன்ஃப்யூஷன்லாம் இருக்கும்போது, அதாவது இதுதான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்குல்ல. இதுதான் நம்ம படிக்கணும். யுஎக்ஸ்ஒய் கம்பல்சரி நம்ம இதையே படிப்போம் அப்படிங்கிற ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்குல்ல. அந்த டர்னிங் பாயிண்ட் என்னவா இருந்துச்சு? எதனால அத வந்து அது இதுதான் அப்படின்னு இதுதான் நம்மளோட கரியரா இருக்கணும் அப்படின்னு நீங்க சூஸ் பண்றதுக்கான டர்னிங் பாயிண்ட் என்ன? அது இன்ன வரைக்கும் என்னால நம்ப முடியல. ஏன் ஏன் சொல்றேன்னா, அந்த வீடியோ பார்த்துட்டு நான் பாட்டுக்கு ஃபிக்மான்னு ஒரு டூல இன்ஸ்டால் பண்ணி எப்போ தெரியாத நாலேட்ஜ் அப்ப. ஆ. இன்ஸ்டால் பண்ணி Spotifyயோட ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் எடுத்து நான் டிசைன் பண்றேன். ம். டிசைன் பண்றேன். எனக்கு இன்ன வரைக்கும் எப்படி நான் அது பண்ணேன்னு எனக்கு தெரியல. ம். அந்த ஃபைல் நான் பண்ணக்குள்ள எங்க நைட் ஃபுல்லா உட்காந்து 4 மணிக்கு தான் எந்திரிச்சேன். காலையில எங்க அம்மாட்ட காட்டுறேன், இந்த ஸ்க்ரீன் நான் தாம்மா பண்ணேன்னு சொல்லக்குள்ள, ம். பரவாயில்லடா நல்லா பண்ற" அப்படின்னு சொன்னாங்க. ம். அடுத்த நாளே போயிட்டு அட்மிஷன் போட்டேன். எனக்கு அப்பதான் கான்ஃபிடென்ட் வந்துச்சு. நான் ஸ்ட்ரெயிட்டா யூடியூப் பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டா உட்காரல. ஆ. நான் அப்ப கான்ஃபிடென்ட் எங்க டர்ன் ஆச்சுன்னா, ஒரு ஃபிக்மா டூல் அந்த டூல் எப்படி யூஸ் பண்ண எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. நான் ம். பாட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணி அது ஸ்க்ரீன உட்காந்து ஒரு ஒரு டப்பா மானிட்டர்ல உட்காந்து நான் அது பண்றேன். நான் பண்ணி முடிச்சுட்டு நான் எங்க அம்மாட்ட காட்டுறேன், "நல்லா வருதுடா உனக்கு. அந்த ஸ்க்ரீன விட நீ கொஞ்சம் நல்லா பெட்டரா பண்ணியிருக்கன்னு" காட்டுனாங்க. ம். எனக்கு இன்னைய வரைக்கும் அந்த ஸ்க்ரீன் நான் வச்சிருக்கேன். பார்க்கக்குள்ள இது நான் தான் பண்ணனா அப்படின்னு சொல்லக்குள்ள எனக்கு ஒரு இதாகும். இன்னும் ஸோ வச்சிருக்கீங்களா அந்த அதுதான் ஸ்க்ரீன? அந்த ஸ்க்ரீன் நான் வச்சிருக்கேன். அது என்னோட ஓகே. பர்சனல் லேப்டாப்ல இருக்கு. ஓகே. நான் வச்சிருக்கேன். அத நான் மறக்க மாட்டேன். என் ம். டர்னிங் பாயிண்ட் அதுதான். அதான். புரியுது, புரியுது. சரி, இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம், நீங்க வந்து கன்ஃப்யூஷன்ஸ்லாம் கிளியர் ஆச்சு. உங்களுக்கு வந்து இங்க வந்து கிளாரிட்டி பஃப்ல வந்து கிளாரிட்டி குடுத்தாங்க. கோர்சஸ் என்ன எதெல்லாம் வந்து அ மல்டிபிள் ஸ்கில்ஸ் இருக்கணுங்கிறது வந்து அதாவது கிராபிக் டிசைன் பிளஸ் யுஎக்ஸ் எடுக்க சொல்லி உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணி, நீங்க கன்ஃப்யூஷன்ஸ்லாம் கிளியர் ம். ஆயி உள்ள வந்துட்டீங்க. உள்ள வந்து ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டேவே அங்க இருக்க ஸ்டாஃப்ங்க எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி. எனக்கு சத்தியமா சொல்றேன். அவங்க ஃப்ரெண்ட்லியா இருந்தனாலே எனக்கு எதுக்கு இருந்தாலும் கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பேன். உங்களுக்கே தெரியும். நான் எப்படி கொஸ்டின் கேட்பேன். அது ரொம்ப சின்ன கொஸ்டின் அன்னெசெசரியா தான் இருக்கும். ஆ. ஆனா நான் அங்க இருக்க ஸ்டாஃப் என் கூட ஃப்ரெண்ட்லியா பழகுனது. ஐ மீன் போனோமே ஒரு கூச்ச சுபாவம்லாம் இல்ல. ம்ஹ்ம். அவங்க பாட்டுக்கு உன் பேர் என்ன நிதிஷ்? உட்காரு. கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் எங்களோட எங்களோட ஆர்வத்த என்ன? உங்களுக்கு ஏன் இந்த ஃபீல்டுல வந்தீங்க? எங்கள நல்லா அப்சர்வ் பண்ணாங்க ஸ்டாஃப்ஸ்லாம். ம். 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 அப்சர்வ் பண்ணக்குள்ள எ நல்லா அப்சர்வ் பண்ணவே எங்களுக்கே புடிச்சிருந்தது. ம். நம்மள அப்சர்வ் பண்ணி கரெக்ட்டா எங்கள எப்படி காய நவுத்தணும்? இந்த இடத்துல இருந்து இவங்கள இப்படி கத்துக் குடுக்கணும்னு ஒரு மைண்ட் செட் ம். ஃபிக்ஸ் ம். பண்ணவங்க அவங்க. ஸோ ம். அங்க இருந்து தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நாள்ல ஆரம்பிச்சது. சிம்பிளா சொல்லணும்னா குட் ஃப்ரெண்ட்லி டீச்சர்ஸ் அண்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸ் அவங்கலாம். சரி, ஓகே. நீங்க இப்ப வந்து கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி இப்ப யுஎக்ஸ் வந்து பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா ம். தியரிட்டிக்கலா அப்படியே போகும். நம்ம அந்த எப்படி சொல்றது? கான்செப்ட்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு கான்செப்ட் என்ன மாரியான கான்செப்ட்ஸ்லாம் வந்து யுஎக்ஸ்ல நம்ம ஹேண்டில் பண்ண போறோம். அப்படிங்கிற மாரி தியரிட்டிக்கல் கிளாஸஸா போகும். அந்த கிளாஸஸ் அந்த தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருந்துச்சா? ஆக்சுவலி நான் தியரட்டிக்கல்லாம் நான் ரொம்ப வீக். அந்த வீக்கையும் என்னைய எப்படியோ படிக்க வச்சு, எப்படி படிக்க வச்சாங்க எனக்கு சுத்தமா இன்னைய வரைக்கும் புரியல. ம். இன்னைய வரைக்கும் எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியா, டிசைன், டெஸ்ட். அது மைண்ட்ல இருந்து எனக்கு போகவும் இல்ல. ஏன்னா, நான் அவ்வளவு வீக் தியரட்டிக்கல்ல. ஓகே. ஆ. எனக்கு அது எனக்கு யுஎக்ஸ்னா எனக்கு யுஎக்ஸ் பத்தி அவ்வளோ தெரியல. நான் யுஐ பத்தி தான் மோஸ்ட்லி ஃபோக்கஸ்ல நான் உள்ள வந்தது கூட. ம். ம். ஆனா, இவ்ளோ இருக்கா? அப்பன்னு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. பயமும் இருந்தது. அந்த பயத்தை இவங்க போக்க வச்சு நீ அத மண்டையில ஃபிக்ஸ் பண்ண வச்சுட்டாங்க. இன்னை வரைக்கும் 3 வருஷம் ஆச்சு. இந்த ம். ப்ராசஸ் வந்து நான் ஃபாலோ பண்றேன். போன வருஷத்த கம்பெனி ஃபாலோ பண்றேன். இந்த வருஷம் கம்பெனி நான் ஃபாலோ பண்ணல. ஆனா அந்த ப்ராசஸ் இன்னும் என் மைண்ட்ல சிங்க் ஆகுதுன்னா, என் டிசைனிங் ஸ்டாஃப்ஸ் தான் காரணம். அதான். அதனால அதனால நான் மறக்க மாட்டேன். யுஎக்ஸ் ஸ்டீரிங்லாம் எனக்கு மண்டையில நல்லா ஃபிக்ஸ் பண்ண வச்சுட்டாங்க. ஓகே, ஓகே, ஓகே. அண்ட் தென் நம்ம வந்து இப்ப தியரி கிளாஸஸ் போகுது அப்படின்னா, தியரி பிளஸ் பிராக்டிகல் அப்படிதான் நம்ம வந்து பேரலலா கொண்டு போவோம். கரெக்ட்டா? அந்த 2யுமே பேரலலா அதாவது தியரிட்டிக்கல் விசஸ் பிராக்டிகல் அப்படி பார்க்கும்போது உங்களோட ஃபீல் என்ன? ஆக்சுவலா அந்த ப்ராசஸ் செம ப்ராசஸ். தியரட்டிக்கல் ஒரு நாள் தியரட்டிக்கல் பண்ணிட்டு அடுத்த நாள் பிராக்டிஸ் பண்றாரு. ம். ரொம்ப கரெக்ட்டான ஸ்ட்ரக்சர் அது. ம். ஒரு ம். சில பேரு ஒரு சில இன்ஸ்டிடியூட் நான் கேள்விப்பட்ட இன்ஸ்டிடியூட்ல ஸ்ட்ரெயிட்டா தியரட்டிக்கல் 1 வாரம் முடிச்சுட்டு, அடுத்த வாரம் பிராக்டிகல் ஆரம்பிப்பாங்க 1 வாரம். அது ஓகே. நிக்காது மனசுல. ம். ம். பட்
இவங்க இவங்க சொன்ன ஸ்ட்ரக்சர் சூப்பரான ஸ்ட்ரக்சர். நான் அதுலதான் நல்லா ஒருவேளை அதுல கூட நான் நல்லா அதனாலதான் நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேனோன்னு எனக்கு தெரியுது. சோ இதுதான் என்னோட பதில் இருக்கு. இப்போ ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, ம். ஸ்டார்ட் அப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எதிர்பார்க்க முடியாது ஃபர்ஸ்ட். ஏன்னா அங்க வந்து ஸ்கில் நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். ம். புரியுதுங்களா? ம். பட் எம்என்சிஸ் அப்படியே ஆப்போசிட். இங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும். பட் ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு வராது. சோ ம். ஆஸ் எ ஃப்ரெஷ் கிட்ட நான் சொல்றது என்னன்னா, இன்கேஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எம்என்சிஸ் கிடைச்சிருச்சுன்னா சூப்பர். பட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கிடைக்கக்குள்ளேயே நீங்க ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் என்னோட பாயிண்ட். ரெண்டாவது, ஐயோ நம்ம ஸ்டார்ட் அப்ல போயிட்டோமே, இதாயிட்டோமேன்னு நினைக்காதீங்க. ம். உங்களோட ஸ்கில் எம்என்சிஸ்ல இருக்கவங்க கிட்ட கம்பேரே பண்ண முடியாது. அந்த லெவலுக்கு டபுள், ட்ரிபிள் மடங்குல இருப்பீங்க உங்க ஸ்கில்ஸ். சோ ம். நீங்க ஸ்டார்ட் அப்ல இருந்து எம்என்சிஸ் மாறக்குள்ள உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப எல்லா இடத்துலயும் பெனிஃபிட்ஸ் வந்துரும். ம். ஓகே. ஐயோ! இத நான் பண்ணேங்க. இல்ல அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு. இது நான் பண்ணேங்க. இல்ல அதுக்குன்னு ஒரு டீம் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சுருவோம். அப்போ ம். அப்பாடி அப்ப நான் என்ன வேலை பார்க்கிறது? நீங்க அங்க 10 வேலை பார்த்தீங்கன்னா, இங்க 2 வேலை தான் நீங்க பார்க்குற மாரி இருக்கும். சோ ம். யுஎக்ஸ், யுஐ. எக்ஸாம்பிள் யுஎக்ஸ்ஸவே எடுத்துக்கோங்க. யுஎக்ஸ் பாட்டு நீங்களும் பண்ணுவீங்க. யுஐ பாட்டு நீங்களும் பண்ணுவீங்க. கிராபிக்ஸும் நீங்களும் பண்ணுவீங்க ஒரு சில கம்பெனிஸ். ம். ம். பட் எம்என்சிஸ் பண்ணீங்கன்னா, யுஎக்ஸ்க்குன்னு ஒருத்தர் இருப்பான், கிராபிக்ஸ்க்குன்னு ஒருத்தர் இருப்பான், புரோட்டோடைப் பண்ற இன்டராக்ஷன் டிசைன் ஒருத்தர் இருப்பான். நீங்க வெறும் ஒரு ஸ்கிரீன பண்றது தான் வேலையா இருக்குமோ தவிர, ம். ம். பின்னாடி உங்க லெஃப்ட் ரைட்ல இருக்க ஸ்ட்ரக்சர் வேற ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பான். சோ இதுதான் என்னோடது. எம்என்சிஸ் ஒர்க் லைஃப். சோ நீங்க எது ப்ரிப்பேரா இருக்கணுமோ 2த்துலயும் எந்த ஸ்கில் தான் முக்கியம். ம். 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 ஓகே. ம். சரி. ஸ்கில்ஸ் முக்கியம்னு நீங்க சொன்னதுனால இப்ப நான் கேட்கிறேன். இப்போ ம். நீங்க இன்னுமே அந்த ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா. இந்த ஃபீல்டுல வந்து எப்படி நம்ம டெவலப்பிங் சைட்ல சொல்றவங்க பார்த்தீங்கன்னா படிப்பாங்க. பட் இங்க டூல்ஸ் அப்கிரேட்லயே இருக்கணும். எக்ஸாம்பிள் ம். 2 இயர்ஸ் அகோ ஃபிக்மா பார்த்தது வேற. இப்போ நம்ம ஃபிக்மா உள்ள பார்க்கறது ஸ்ட்ரக்சர்ல இருந்தீங்கன்னா, உங்களோட பாக்கெட்ல சேலரி வந்துட்டே இருக்கும். ஹை ம்ஹ்ம். ஆயிட்டே இருக்கும். அப்கிரேட் ஆகாம ஸ்டாண்டர்டா நின்னீங்கன்னா, இன்கேஸ் ஒரு கம்பெனில நின்னீங்கன்னா, நான் என் சினாரியோலயே நான் பார்த்திருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே. ம். இந்த ம். கம்பெனில இதான்டா வேலைன்னு சொல்லிட்டு 10 வருஷம் தருவாங்க. ம். ம்ஹ்ம். அப்படி இருக்காதீங்க. உங்களோட ஸ்கில் ம் படிச்ச எஃபர்ட்லாம் போடுற மாரி இருக்காது. ம். ஒரு 3, 4% எஃபர்ட் தான் போடுற மாரி இருக்கு. அப்கிரேட் பண்றது. சோ ம். வேலை பார்க்குறீங்கன்னா, சாட்டர்டே, சண்டே ஃப்ரீ டைம்ல லீவ் இருக்கும். ஈவினிங் லீவ் இருக்கும். ஃப்ரீயா இருப்பீங்க. அந்த டைம்ல இது ஒரு அப்கிரேஷன் போல இத நம்ம கத்துக்கலாம். ம். ம். அதுவும் இந்த காலத்துல வேற ஏஐ வேற நல்லா பூஸ்ட் ஆயிட்டு இருக்கு. சோ ஆமா. அப்கிரேஷன் இல்லன்னா வேலையில இருந்து நீக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. சோ புரியுது. பட் அப்கிரேஷன் இருக்கணும். பேசலாம். ஏஐ பத்தி பின்னாடி பேசுவோம். ஓகே. ம்ஹ்ம். ஓகே. வொர்க் பிரஷர் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? உங்களுக்கு வொர்க் பிரஷர் இருக்கா? இல்ல இருந்தா எப்படி ஹேண்டில் பண்றீங்க? எனக்கு போன கம்பெனில இருந்தது. ஏன்னா இந்த எடெல்மன் ஒரு கம்பெனில. ஏன்னா ஒர்க் பிரஷர்ன்னு சொல்ல முடியாது. அது வந்து கொஞ்சம் இந்தியன் கிளையண்ட்ஸ். நான் பார்த்த ம். ஃபர்ஸ்ட் கம்பெனியும், இப்ப இருக்க கம்பெனியும் பார்த்தீங்கன்னா, ஆன்சைட் வெளிநாடு கிளையண்ட்ஸ். ம். அவங்க நல்லா ப்ரொஃபஷனலா எய்ம் பண்ணுவாங்க. ம். ம். அவங்களுக்கும் தெரியும் இந்த 2 மணி நேரத்துல முடிக்க முடியும். ஆனா அந்த பையனுக்கு 4 மணி நேரம் குடுன்னு சொல்லுவாங்க. பட் ம். ம். இந்தியன் கிளையண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியன் கிளையண்ட்ஸ் நான் சொல்ற கிளையண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ட்ரீம் லெவன், ம். 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 டிபி வேர்ல்ட் இந்த மாரி கிளையண்ட்ஸ் இருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, அவங்களோட சோசியல் மீடியா பேஜஸ்லாம் எடெல்மன் தான் மெயின்டெயின் பண்ணுது. என்னோட செகண்ட் கம்பெனி. ஓகே. அங்க பார்க்கக்குள்ள எனக்கு இன்னிக்குள்ள வேணும். அதுல வேல்யூ இருக்காது. நம்ம டிசைன்ல பார்த்தீங்கன்னா, டைம் எடுத்தா தான் கரெக்ட்டான ஸ்ட்ரக்சராவே குடுக்க ம். முடியும். ம்ஹ்ம். பட் அவசரத்துல பண்றதா இருந்தா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பட் அதுலருந்து பார்க்கக்குள்ள எனக்கு எடன்மன்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொஞ்சம் லைட்டா மிஸ் ஆனுச்சு. ஏன்னா, அது வந்து கொஞ்சம் ஃபீட்பேக்ஸ் நெறைய வந்துட்டே இருந்தது. ம். பட் அவங்க டைம் குடுத்து அது பண்ணியிருந்தாங்கன்னா, அவ்வளோ ஃபீட்பேக்ஸ் வந்திருக்காது. டைம் குடுக்காம வந்தனால எனக்கு ஃபீட்பேக்ஸ் நெறைய வந்தனால எனக்கு கொஞ்சம் லைட்டா பிரஷரைஸா இருந்தது. அதனால தான் எனக்கு 1 இயர் ஜம்ப் ஆயிடுச்சு. இல்லன்னா நான் அந்த கம்பெனில 2 இயர்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் இருக்கணும்னு எய்ம் பண்ணியிருப்பேன். எனக்கு அது செட் ஆகலன்னு சொல்லிட்டு நான் வெளிய வந்துட்டேன். ஓகே, 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 ஓகே. சரி, ஓகே. ரிமோட் ம். வொர்க் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கா? நம்ம இந்த ம். கரியர்ல, யுஎக்ஸ், யுஐ கரியர்ல ரிமோட் ம். ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்குதா? ரிமோட் வொர்க் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். நான் நான் பார்த்த நெறைய பேர் ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ம். ம். என் ஃப்ரெண்ட் சைடுல இருக்க வந்தவங்களுக்கு கூட நான் 3 வருஷம் வொர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருந்தேன். திடீர்னு எனக்கு இது புதுசா இருக்கு. அட பாவிங்களா! உங்களுக்குலாம் எப்புட்றா வொர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்குது? எனக்கெல்லாம் கிடைக்கவே மாட்டேதேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த கம்பெனி நான் இப்ப இருக்க கம்பெனி கூட என் கூட வேலை செஞ்சவரு போன 1 வருஷமா வொர்க் ஃப்ரம் ஹோம். சோ வொர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லன்னு சொல்லவே முடியாது.
50% எனக்கு தெரிஞ்சு இருக்கு. இப்போ கொரோனால இருந்து தானே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்ட்ரக்சரே ஸ்டார்ட் ஆனது. ஆமா, சோ ஆமா. அது இன்னும் கம்பெனிஸ் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாத்தீங்கன்னா வீக்லி 3 டேஸ் ஆஃபீஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. சோ ஹைபிரிட் மெத்தட் அது மாரி. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வீக்லி 3 டேஸ். ஹைபிரிட் மெத்தட் மாரி. ஹைபிரிட். நீ இந்த 3 டேஸ் வா, 2 டேஸ் நான் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்குள்ள எனக்கு அதுலயும் நல்ல லக்கு கிடைச்சது. ஏன்னா என் ஃபர்ஸ்ட் கம்பெனி 2 டேஸ் தான் ஆஃபீஸ் வாங்க, 3 டேஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஓ! சாட்டர்டே, சண்டே லீவ். ம், ம், ம். அதே ஸ்ட்ரக்சர்ல இன்னொரு கம்பெனி மார்க்குல 3 டேஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம், 3 டேஸ் ஆஃபீஸ், 2 டேஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ம், இப்ப ம். நான் சொல்றது கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு இப்ப 5 நாள் ஆஃபீஸ். சோ எப்படி? எனக்கு அந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து சொகுசு கண்டுட்டு இங்க வரக்குள்ள எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். இது 5 டேஸ் ஆஃபீஸ் போறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஓகே. இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். பேசாம 3 டேஸ் ஆஃபீஸ்ல போறதே ஸ்ட்ரக்சரே நல்லா இருந்தது. அது டீசென்ட்டா இருந்துச்சு. 5 டேஸ் ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரைடே எப்படா வரும்னு எய்ம் பண்ணுவாங்கல்ல. அது ம். இப்போ எனக்கு தோணிட்டு இருக்கு. எப்படா ஃப்ரைடே வரும்ன்ட்டு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ம். இருக்குல்ல அது நான் நினைக்க மாட்டேன். ஆ அதான், அதான். ஓ 2 நாள் 1 நாள் ஆஃபீஸ் பண்ணா அடுத்த நாள் அவ்வளவுதான். சாட்டர்டே, சண்டே அப்படியே போயிரலாம். சரி. நீங்க ஏஐ டூல்ஸ் பத்தி பேசுனீங்கல்ல. இப்ப ஏஐ பத்தி நம்ம ம். பேச ஆரம்பிப்போம்.